திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழியென்மின் நங்கைமீர் போதருகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய். இதுவரைக்கும் பொறுமையாக பேசின தோழிக கொஞ்சம் கோவப்பட்டு அவளை கொஞ்சம் திட்டுறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன் அப்படின்ட்டு. உடனே உள்ளே இருந்து அந்த தோழி சொல்கிறா, என்னை ரொம்ப நீங்கள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் கோபத்தோட தோ வந்து விடுகிறேன் அப்படிங்கிறா. அப்படி சொன்னோடனே ரொம்ப நல்லா பேசுகிற நீ, நாங்கள் இவ்வளோ நேரமாக வந்து உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கோம், நீ இப்போது எழுஞ்சிட்டு எங்களை கோச்சிக்காதுன்னு எங்கிட்ட கோச்சிக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் உள்ளே இருந்து சொல்கிறா, சரி சரி நீங்களே திறமை இருக்கிறவங்களா இருங்க, எனக்கு ஒன்றும் பேச தெரியல, நான் ஏமாத்துக்காரியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே சொல்கிறா. சரி எல்லோரும் வந்துட்டாங்களா, நீங்கள் வந்து எழுப்பி எல்லோரும் வந்துட்டாங்களா, நான் மட்டும்தான் பாக்கியா அப்படின்னு கேட்கும்போது, வா நீயே வெளியில் வந்து எண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்லாமல், சரி சீக்கிரம் வா, இப்போவாது சீக்கிரம் வா, யானையை அழித்தவன் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனாகிய கண்ணனை நாம் வணங்கி மகிழ வேண்டும், அதற்காக உடனே எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. திருவம்பாவை பதிகம் 15. ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரரற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உலகநாதன் அவன் ஒருவனே ஆண், மற்ற அனைத்து உயிர்களும் பெண். இந்த பெண் ஆகிய அனைத்து உயிர்களும் இறைவனாகிய ஆணை சென்று சேர்வது தான் பிறப்பின் அவசியம், பிறப்பின் தன்மை அப்படின்னு சொல்ல நான் நம்புகிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, அப்படி எப்போ பார்த்தாலும் எம்பெருமான் எம்பெருமான் அப்படி சொல்லிக்கிட்டு சிவபெருமானோட பெருமையே பேசிக்கிட்டு தாரதாரையாக கண்ணீர் வழிய இருக்கிறாள். வேறு யாரையும் வணங்க மாட்டாள், எந்த தேவரையும் பணிய மாட்டாள். இப்படி சிவபெருமான் மீது பித்து பிடித்த ஒரு பெண்ணின் நிலையில் இருக்கும் நாம் இந்த நீரில் நீராடி நம் பெருமானின் பெருமையை பேசியபடியே நீராடுவோம், நீராடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதை பொறுத்த வரைக்கும் அதாவது சைவம் சொல்கிறதுலாம் எல்லா உயிர்களும் பெண்கள், சிவபெருமான் மட்டுமே ஆண், அதுதான் அடிப்படை தத்துவம். அப்போ ஆணை பெண் சேர்வது தான் சரி என்று அர்த்தம்.